தளபதி விஜய் அவர்கள் அரியலூர்ல பண்ண பிரச்சாரத்தை ஒரு சினிமா மாதிரி கன்சிடர் பண்ணி அதனோட ரிவ்யூ ஃபுல்லா பார்க்க போறோம். அதனோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் மட்டும் பார்க்க போறோம். இங்க ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த தளபதி விஜய் அவர்கள் அந்த பிரச்சாரத்துல அண்ணன் சீமானை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அதுல இருந்தே தெரியுது அவர் சீமான் அண்ணனை எங்க வச்சிருக்காருன்னு. அவர் மனசுல நிறக்க ஒரு அண்ணன் முறையா வச்சிருக்காரு. அவரை பத்தி எந்த விமர்சனம் பண்ணக்கூடாது, தொண்டர்களுக்கும் ஆர்டர் கொடுத்துருக்காங்கிறது நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை ஏன் இதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம நம்மளுக்குள்ள சண்டை போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த பிரச்சாரத்துல ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பார் இல்ல, அந்த ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். திருச்சியில பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அப்படியே அங்க மைக்கு பிரச்சனை அதெல்லாம் குளறுபடி அப்படிலாம் இருந்துச்சு ஒரு பக்கம். ஓகே, அது அக்செப்டட். அங்க எல்லாம் பேசிட்டு அப்புறம் ஒயர் வாங்கின மைக் எல்லாம் பேசிட்டு அப்படியே கிளம்பி வராரு. கிளம்பி வந்துகிட்டு இருக்கிற வழியில பாத்தீங்கன்னா மக்கள் திரண்டு அவர் அந்த பஸ்ஸையே விடாம அப்படியே அங்க அரியலூர் வரைக்குமே அவ்வளவு கூட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவரால் வர முடியல, டைமுக்கு வர முடியல. இதுதான் உண்மை. ஸோ இப்படி தலைவன் எப்போ வரான் அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் மக்கள் எல்லாருமே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹீரோவோட இன்ட்ரோ முடிஞ்ச உடனே நம்ம கட்சிக்குன்னு சொல்லிட்டு எதிரி கட்சிகள் ஒன்று இருப்பாங்களா, அதை சினிமான்னு இருந்த ஒரு வில்லன் இருப்பாங்கல்ல, அந்த வில்லன் அந்த செக்ஷனுக்கு போவோம். இப்போ எங்க பார்த்தாலும் டிவிக்கே தளபதி இப்படி பிரச்சாரம் ஆகும்னு சொல்லிட்டு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் ஆரம்பிச்சாலும் சரி, யூடியூப் ஓபன் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது. இது சுத்தி இருந்ததுனால நம்ம வில்லன்கள் என்ன பண்ணணும்னு தெரியாம ரூமுக்குள்ள போய் அடைஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ரூமுக்குள்ள போய் அடைஞ்சா அங்க ரூம்ல இருந்து அந்த செவரை மீறி நம்ம தாவேக தொண்டர்கள் கத்துற சத்தம் அப்படியே வந்துட்டு இருக்கு. இது என்னையா பண்றது, பாட்டு போட்டுக்கிட்டாலும் நம்ம பண்ண முடியல. ரைட்டு, பிளான் பண்ணிட்டாங்க. எங்கேயாவது பெரிய ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ரெடி பண்ணி அங்க போய் நாம உட்காந்து அப்படியே அந்த சத்தம் கேட்காம எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டாங்க. எங்கேன்னு பார்த்தேன்னா இசை கச்சேரி. நம்மளுடைய முக்கியமான இசையமைப்பாளர், நமக்கு தெரிஞ்சவர், அவரோட இசை, அவர் பாராட்டு விழா கரெக்டா சாட்டர்டே மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துக்குங்க மக்களே. அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணி அங்க போய் உக்காந்துட்டாங்க. சரி, இங்க மட்டும் உட்காந்துட்டா நம்ம டிவிக்காரங்க எல்லாருமே போட்டுக்கிட்டே இருப்பாங்களே அப்படின்னு அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஓகே, அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டா வரமாட்டாங்களே, இவங்களுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஓகே, இந்த தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சாரத்தை விட ஒரு ஹைப் கொடுக்குற மாதிரி விஷயத்தை என்ன பண்ணலாம், ஓகே பிரபலமான ஆளுங்களை சேர்த்து கூட்டிக்கிட்டு அந்த இசை பாராட்டு விழா கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள் கூடவே எல்லா பிரபலத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ மீடியா தன்னப்பால பின்னாடியே வரும் தானே, ஏன்னா மீடியா பத்தி உங்களுக்கே தெரியும் எங்க வருதுன்னு. ஆனா மீடியா நேத்து பட்ட கஷ்டம் என் மனசார நான் புரிஞ்சுக்க முடியுது. ஐயோ, அங்க கூட்டம் இருக்குதே, மக்கள் தமிழ்நாடே அங்கதானே திரண்டு இருக்குது, திருச்சியும் அரியலூரும், நம்ம எப்படி இங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மண்டை பிச்சுக்கிற புரிஞ்சுக்குது. ஆனா இங்க ஒரு கட்டளை போட்டிருக்காங்கல்ல, அதையெல்லாம் சேர்ந்து அவங்கள போக வேண்டிய சூழ்நிலை உருவாயிருச்சு. எங்கடா அது திருச்சியில காலையில இருந்து இவ்வளவு கூட்டம் மீடியா ஃபுல்லா காட்டிட்டு இருந்தாங்க, சடனா பார்த்தா ஒரு நியூஸ் சேனலை கூட வரலீங்க. காரணம் என்ன, அப்படியே டைவர்ட் பண்றாங்க. அதை டைலூட் பண்ணணும், இது அப்படியே நீர்த்து போகணும் இந்த பிரச்சார கூட்டத்தை அப்படிங்கிறதா அவங்க நோக்கமா இருந்தது. அதாவது நம்ம எதிரி கட்சிகள், தமிழக வெற்றி கழகத்தோட எதிரி கட்சிகள் எல்லாம் போய் அங்க குழுமிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த கூட்டத்துல அவங்க அப்பாடா சத்தம் எதுவுமே வரல, டிவிக்கு சத்தம் வரல, இது வரல, போடுங்க பாட்டு அப்படின்னு அவங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு கச்சேரி. இப்போ இவங்களோட இன்ட்ரோ முடிஞ்சுதா, நம்மளோட எதிரிகள் அந்த ஒரு சினிமா பாணியில எதிரிகளோட இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சுது. இப்ப அப்படியே ஹீரோவோட இன்ட்ரோ இங்க வருவோம். இங்க வந்தோடனே ஒரு வழியா கூட்டத்தை எல்லாம் தாண்டி அந்த ரசிகர் தொண்டர்கள் அவர்களோட அன்பு எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியா அரியலூருக்கு வந்துட்டாரு. வந்த உடனே அவர் செஞ்ச சம்பவம் இருக்கே எல்லாமே, அவங்க பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க, இங்க சம்பவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மக்கள் நலன் சார்ந்த சம்பவங்கள். அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் நேரா அவங்கள பார்த்தா கேட்கறாங்க. அவங்கதான் அங்க போயிருக்காங்களே, அவங்க கேட்ட கேள்வி ஒவ்வொன்னா சொல்றேன் பாருங்க. நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே வாக்குறுதி கொடுப்பீங்கல்ல, அந்த வாக்குறுதிகளை செஞ்சீங்களா? யாரு, ஜெயலலிதா அம்மையார் சொன்ன மாதிரியே செஞ்சீங்களான்னு கேட்கறாங்க. என்னென்ன கேட்கறாங்கன்னா, இப்போ கல்வி சார்ந்த கடன்கள் வழங்கின மாணவர்கள் கல்விக்கடன் ரத்து செஞ்சீங்களா? நீட்டு எக்ஸாம் வந்த உடனே கையெழுத்து போடுறேன், நீட்டு எப்படியாவது நான் கேன்சல் பண்ணிடுறேன், தமிழ்நாட்டு மருத்துவ படிக்க மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது, இது நான் நீக்குவேன், அரசாங்கம் வந்த உடனே எமது அரசு அமைஞ்ச உடனே நான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொன்னேன். செஞ்சீங்களா? மீனவர்கள் நலன் சார்ந்த அத்தனை திட்டங்கள், இந்த வீடு கட்டி தர்றது, அவங்களோட போட்டு, இந்த கச்சத்தீவு பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் நான் தீர்வு கண்டேன், கண்டீர்களா?
அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி விஷயங்கள் கூடவே நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிக்கிட்டே வராரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னடா அது இவ்வளவு ஓனா அடுக்கடுக்கா பேசிட்டு இருக்க, முன்னாடி ஒரு கூட்டத்துல எல்லாம் இவ்வளவு இது பேசலையே அப்படின்ட்டு. அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது அந்த பேச்சுக்கள் எல்லாமே. சோ இப்படி ஒவ்வொரு விஷயம் சொல்லுங்க. அப்புறம் கூடவே வந்து இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செஞ்சீங்களா? பெண்களுக்கு வந்து அரசாங்க வேலையில வந்து 40% ஒதுக்கீடு தரேன்னு சொன்னீங்களே, இதை செஞ்சீங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்ல சொல்ல அப்புறம் வந்து வழிப்பறி, திருட்டு, இது மாதிரி ஊழல் இல்லாத தமிழகம், இது மாதிரி விஷயங்களை எல்லாமே நீங்க வந்து உறுதியா செய்யறேன் அப்படின்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சீங்களான்னு இத்தனை செஞ்சீங்களான்னு கேட்டு செஞ்சு விட்டுட்டாருன்னு பாத்துக்கங்களேன். இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது கூடவே வந்து சில விஷயங்களை வந்து இவ்வளவு கேள்வி வந்து அரசாங்கத்தை பார்த்து கேட்கறையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனேயுமே ஒரு இடைவேளை அந்த இடத்த போடுறோம். இந்த இடைவேளை போடுற சமயத்துல அப்படியே அந்த பக்கம் போய் பார்த்தோன்னா அந்த பக்கம் வந்து அவங்க பாட்டையும் ரசிச்சியும் அப்புறம் இசை கச்சேரிகள் அது வகையில இருந்துகிட்டே இருக்குது. இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்டிருக்காங்களா அப்படின்னு அவங்க நேரா இருந்தா பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அவங்க ஒரு பக்கம் ரசிச்சுட்டு இருக்காங்க, இவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த இடத்த இடைவேளை போட்டு உண்மையிலுமே இந்த இடத்த நான் கேட்கிறேன், மக்களாகிய நாம இந்த ஓட்டெல்லாம் போட்டு தானே நம்ம அரசாங்கத்தை அமைக்க வச்சோம். இப்போ இவங்க இவ்வளவு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இவர் கேட்கிற கேள்விகள், எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, எத்தனை வாக்குறுதிகளை நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்ற விஷயங்கள் என்னவா இருக்கும்? எது டக்குன்னு தோணல. அதுக்கான ஒரு தலைவன் தான் வந்திருக்காரு. அதுக்கான தலைவன் தான் தளபதியா வந்திருக்காரு. தளபதி மட்டும் கிடையாது, சீமான் அவர்களும் கூடவே வந்துகிட்டே இருக்காரு. அவரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. சோ இது மாதிரி விஷயங்கள் நாம சிந்திக்கணும். சிந்திக்கிறதுக்காக தான் இது மாதிரி தலைவர்கள் அப்பப்போ முளைத்து வருகிறாங்க. அந்த முளைத்து வந்த அந்த செடிகளை அதை நாம தண்ணி ஊற்றி அது வேரூன்றி தமிழகத்துல வளர்ந்தா மட்டும்தான் நம்ம மக்களுக்கு ஒரு நிழலா இருப்பாங்கன்னு நான் உறுதியா சொல்லிக்கிறேன். இப்போ கதைக்குள்ள போவோம். இடைவேளை முடிச்சுட்டு வரோம். இடைவேளை முடிச்சுட்டு வந்தவங்க பாத்தீங்கன்னா இப்போ அவர் வந்து செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாருல்ல. இப்போ ஆனா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இதுல ஒரு நெகட்டிவ் இருக்குது. அந்த நெகட்டிவ் என்னன்னு சொல்றேன். இப்போ செஞ்சீங்களான்னு சொல்லிட்டு நாங்க வந்தா என்ன செய்வோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்லிட்டே இருக்கிறார். நாங்க வந்தா நான் அடிப்படை வசதிகள் அனைத்தையுமே செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை மாதிரி வந்து அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை வசதிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படை வசதி என்னன்னு பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவர் இருக்கிற இடம் அரியலூர். அந்த அரியலூர் மாவட்டத்துல என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது பட்டியலிட்டு சொல்றாரு. அதாவது அரியலூர் மாவட்டம் வந்து இந்த சாகுபடிகள் நிறைய நடக்குது. அதாவது வந்து முந்திரி சாகுபடி, அப்புறம் இந்த சிமெண்ட் ஃபேக்டரி அதெல்லாம் சுத்தி வட்டாரத்தில் இருக்குது. சிமெண்ட் ஃபேக்டரி நடக்கிறதுனால காற்று மாசு நடக்குது. அந்த காற்று மாசு நடக்கிறதுக்கு என்ன நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க, என்ன செயல் நீங்க எடுத்தீங்க தமிழக அரசாங்கத்திலிருந்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சாகுபடி வந்து முந்திரி சாகுபடி இருக்கிற இடத்துல இவங்களுக்கான விவசாயிகளுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது. ஜெயங்கொண்டம் டு கும்பகோணம் போற அந்த ரயில் வழித்தடங்களுக்கு அந்த கோரிக்கை வந்து ரொம்ப நாளா இந்த அரியலூர் மக்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்களே, அந்த கோரிக்கை என்ன ஆச்சு? அதே மாதிரி போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து இந்த அரியலூர் மாவட்டத்துல இருந்து தான் அங்க பணியாற்றிட்டு இருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சரா. அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கிற இந்த மாவட்டத்திலேயே போக்குவரத்துகள் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஐ மீன் போதுமான பேருந்து வசதி இல்லாத இருக்கிற இந்த மாவட்டத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய பட்டியலிட்டு சொல்றாங்க. உண்மையிலுமே எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. அழகா பேசிட்டு இருக்காரு. அந்த இடையில வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் நடந்தது. அங்க வந்து யாரோ பேனர்ல வந்து ஏறவும் இறங்கவும் பேனர் சாயிற மாதிரி இருக்குன்னு அவர் மைக்க நின்றுட்டு மக்கள் நலன் சார்ந்த இருக்கிற மனுஷனால மட்டும்தான் கொஞ்ச நேரம் பேச முடியலன்னா அவர் வகையில பேசிட்டு போயிட்டே இருக்க முடியும். எத்தனையோ தலைவர்கள் நீங்க பாப்பீங்க, எவங்க வந்தா என்ன, எவன் கைகால் குறைஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியும். ஆனா அவர் நின்று கொஞ்சம் இறங்க, ஹலோ பிரதர் கொஞ்சம் இறங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு அவரை பார்த்த முறுப்பாடு தான் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பேச்சையே கண்டினியூ பண்றாரு. அது இவ்வளவு விஷயங்களை வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கும்போது நாம ஒரு உன்னிப்பா இங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கிண்டல் அடிச்சுக்கணும், இந்த இடத்த வடிவேலு வந்தாலுமே இவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த நடிகரையும் உள்ள விட்டாவே வந்து, அதாவது அந்த கூட்டம் அந்த பொதுவெளியில வந்தா திரையில் பார்த்த நடிகர்கள் இங்க வந்தா கூட்டம் கூட தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவலா பேசப்பட்டு வருகிறது. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், அந்த காலத்துல எம்ஜிஆர் காலத்துல வந்து நமக்கு மீடியா போனோ இல்ல ஏன் நம்மளோட தொலைக்காட்சியே வீட்டுல இல்லைங்க. அதுதான் உண்மை. நீங்க அவரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம காசை கொடுத்து போய் 2 ரூபாயோ 3 ரூபாயோ அப்பத்த டிக்கெட் சொல்றேன் 2 ரூபாயோ 3 ரூபாயோ கொடுத்து தியேட்டர்ல போய் உட்காந்தா மட்டும்தான் நம்ம அவரோட முகத்தை வந்து தரிசனமா சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் வந்து அவர் நடிகரா பார்ப்பாங்க. எப்படியோ அவரோட முகத்தை அங்க திரையில மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால அவர் வந்து எப்பயாவது திரைப்படம் வரும்,
அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது பூரிப்பா அவர் நேர்ல வரும்போது அந்த ஒரு மெய்சிலிர்ப்புடன் நான் போயிட்டு நேரா நின்று பார்க்கறதுக்கு கூட்டம் கூடும், ரைட், ஓகே. ஆனா இப்போ எல்லா கையிலுமே வந்து போன் இருக்குது. போன் இருக்கும்போது டெய்லியும் விஜய் முகத்தை பார்க்குறோம், டெய்லியும் மீம்ஸ் கிரியேட் ஆகுது, டெய்லியும் வந்து விஜயோட வீடியோ போடுறோம், டெய்லியும் வந்து சன் மியூசிக்லயோ இல்ல அனைத்து சேனல்களை தொலைக்காட்சியிலையும் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறான், வாரமண்டா விஜய் படம் போட்டுட்டு இருக்கான். இத்தனையும் தினமும் நம்ம வந்து விஜய் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவ்வளவு வெயில் அடிக்குது, அவ்வளவு டெம்பரேச்சருங்க, அவ்வளவு வெயில் அடிக்கிற சூழ்நிலையில மக்கள் போய் நின்று அவர் வருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போய் நிக்கிறானா? அவன் போன்ல பார்த்துட்டு போலாமே, வீட்லயே லைவ் காட்டுவானே. அவர் ஏற்கனவே கோரிக்கை விட்டாரு, கர்ப்பிணி பெண்கள் சின்ன குழந்தைகள் யாரும் கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல. இருந்தாலும் அங்க வந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மட்டும் கிடையாது, பொது மக்களும் இருந்தாங்கிறதா நிதர்சன உண்மை. அதோட சேர்ந்து குழந்தையும் கை குழந்தையோட வந்திருக்காங்க. கை குழந்தையோட எதுக்கு வந்திருக்காங்க? அடுத்த தலைமுறை தலைவன் எங்க முன்னாடி நிற்கிறான், நீயும் பாத்துக்கடா அப்படின்னு சொல்லி கை குழந்தையும் தூக்கிட்டு வந்து பாரு என் தலைவனை, இவர் தான் தமிழக இந்த தலைவன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. குடும்பமா வந்தது, காசு கொடுக்காம கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் இல்லாம வந்த கூட்டம் இந்த அரியலூரும் திருச்சியில் நடந்த பிரச்சார கூட்டம் அப்படிங்கிறது உண்மையை எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயங்களா தான் இருந்துகிட்டு இருக்கு. சோ இவ்வளவு விஷயத்தையும் நீங்க வந்து இந்த சினிமா ரிவ்யூல பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் உதயமாகி நாட்டு மக்களுக்கு நலனுக்காக வந்துகிட்டு இருக்கிறாங்கிறதா உண்மை. சோ இப்படி நடந்துகிட்டு இருக்கிற விதத்துல அரியலூர் மாவட்டத்துல என்ன பிரச்சனை, இத்தனை பிரச்சனைகளையும் பேசிட்டு இவ்வளவு கேள்வி கேட்கிறானே, நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் ஒரு பதிலையும் மக்கள் மத்தியில எழுப்புறாரு. நான் என்ன செய்வேன், அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொத்தாம் சொல்லிட்டாரு. அடிப்படை வசதிகளை செஞ்சு தர்ற விஷயத்துல சொல்றதுக்கு முன்னாடி அவர் தெளிவாவே சொல்லிட்டாரு, எங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் உங்களை கவருங்கிறத விட உங்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் தேர்தல் வாக்குறுதியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நாம அந்த தேர்தல் வாக்குறுதி காத்திருப்போம், கண்டிப்பா வரும். அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன அடிப்படை வசதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோடு வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி, குடிக்கிறதுக்கு குடிநீர் வசதி. அதாவது இன்னைக்கும் வந்து கிராமப்புறங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் குடிநீர் இல்லாம இருக்கிற இடம் உண்டு, அத்தனையும் வந்து நாங்க நிரந்தர தீர்வு காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடிநீர் வசதி சொல்லிக்கிறார். சாலை வசதி இன்றளவும் கிராமங்களில் இணைக்கும் சாலைகள் வந்து தாறுமாறாக இருக்குது, உடைபட்டு இருக்குது. மழை காலங்கள்ல வந்து அந்த இடத்துல வண்டி மேடு அந்த குழியும் குண்டுமா இருக்கு, தண்ணி தேங்கி நிற்கிறது. இது மாதிரி சாலை வசதிகளை செஞ்சு தருவோம். மருத்துவம் இன்னைக்கும் வந்து மலை பிரதேசங்களும் சரி இல்ல கிராமங்கள் குக்கிராமங்கள் சொல்லிடுறாங்க ரிமோட் வில்லேஜ், அந்த ரிமோட் வில்லேஜ்லயும் இன்றளவும் மருத்துவம் சென்று அந்த போய் சேர முடியாத சூழ்நிலை இருக்குது, ஆம்புலன்ஸ் போக முடியாத சூழ்நிலை இருக்கு. அத்தனையும் நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. மாணவர் நலனுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்றாரு. இது போக பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், பெண்களோட பாதுகாப்பு கண்டிப்பா எங்க ஆட்சி அமைந்து உடனே அதுதான் பிரதானமான எங்களோட பாதுகாப்பு உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில எல்லா விஷயத்தையுமே ஒரு டீட்டெயில்டா அடிப்படை வசதிகள் எல்லாமே நாங்க செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குடிநீர், இது மருத்துவம், கல்வி, எல்லா வசதிகளுமே அடிப்படை வசதிகளை நாங்க எடுத்துருவோம். இது வந்து இதனோட விவரத்தை நாங்க வந்து தேர்தல் வாக்குறுதியை எல்லா டீட்டெயிலா கொடுப்போம். நாங்க உங்களுக்கு என்ன உத்தரவாதம், நாங்க வந்து மற்றவங்களை மாதிரி சொல்லிட்டு செய்யாம இருக்கிற கட்சி கிடையாது. எங்களால என்ன முடியுமோ அதுதான் நாங்க வாக்குறுதியா தருவோம். அவங்க வந்து இதை செய்வேன் ஓட்டா எப்படி கன்வெர்ட் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்கள் கிட்ட எவ்வளவு கவர்ச்சி பொருளா யூஸ் பண்ற வாக்குறுதிகள் மட்டும்தான் கொடுக்குறாங்களே ஒழிய நாங்க வந்து உண்மையிலுமே அது மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டோம், பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டோம், உண்மையான வாக்குறுதிகள் செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகளாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. வெற்றி நிச்சயம் நாளை நமுதே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அவர் பிரச்சாரத்துல கிளம்பி போறாரு. இப்போ இது அப்படியே இதெல்லாம் நம்ம கிளம்பி போறது அதுங்கும்போது அங்க வந்து அப்படியே காது கேக்குது, கிளம்பிட்டாரா எங்க அங்க இசை கச்சேரி நடந்துட்டு இருக்கல, கிளம்பிட்டாரா அப்ப தடப்படணும் எல்லாப்பா இசை கச்சேரிலாம் முடிஞ்சிடறான், சீக்கிரம் போட்டி கட்டி கிடக்கணும், நான் போய் தூங்கணும், அப்பா இந்த சமாளிக்கிறது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ரெடி ஆகி அவங்க போறாங்க. உடனே மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் ஒவ்வொன்னா விவாதம் நடத்துது, என்ன விஜய் பேசினாரு, அரியலூர்ல திருச்சி பேசினாரு, இதெல்லாம் தேவையா ஏன் கேட்கிறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி என்ன நெகட்டிவ்ங்க நடந்துச்சு, நெகட்டிவ் நடந்த விஷயங்கள் அங்க தளபதி விஜய் அவர்கள் வந்து திருச்சியில அங்க பிரச்சார வாகனத்துல பேசிட்டு இருக்கும் போது அவங்களோட கட்சி துண்டு வந்து அங்க விழுந்துருச்சு. அதாவது தொண்டர்கள் வந்து கீழே இருந்து தூக்கி எஞ்சாங்கல்ல, அது அவர் மேல விழுந்து கீழே விழுந்து காலடிலாம் அப்படியே இருந்துச்சு. அவர் வந்து போகும்போது கீழே வந்து பட்டுருச்சு, கால் பட்டுருச்சு. அதை சில பேர் என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆரம்பிச்ச கட்சி, உங்களோட கட்சி கொள்கையும் உங்களோட துண்டு அந்த கொடி வந்து எப்படி வந்து நம்மளோட தேசிய கொடியை வந்து நம்ம எப்படி அந்த கலரை மாத்தி தலையில திருப்பி கட்டுறது எவ்வளவு குற்றமோ,
அதை எப்படி உதாசீனப்படுத்துறது குற்றமோ அதே மாதிரி உங்களுடைய கட்சியோட கொடியை வந்து நீங்க காலில் வந்து கண்டுக்காத போனீங்களே அப்படிங்கிறது. அதான் நான் சொல்றேன்ல, எவனாவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க எல்லாமே நல்லா நடந்துருச்சுன்னா, நல்லா நடக்கலைன்னா மீம்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. ஏதாவது நல்லா நடந்துருச்சு, எங்கேயாவது சந்து பொந்துல ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் தளபதி விஜயோட காலடியில் விழுந்துட்டீங்களா, காலில் விழுந்துட்டீங்களா, எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் சரியா இருக்குது. கடைசியில் போய் தளபதியோட காலிலேயே விழுந்துட்டீங்க. காலில் வந்து அந்த துண்டு கிடந்துருச்சான். அங்க என்ன நடந்துச்சுன்னா, அவருக்கு வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம், மக்கள் கிட்ட நம்ம சொல்ல வந்த கருத்துக்களை மக்கள் கிட்ட போய் சொல்லிடணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் போக்கஸ்டா இருந்தாரு ஒழிய, அது ஏன்னா இவர் வந்து பிரச்சாரம் வந்து மக்கள் மத்தியில பேசுற முதல் பிரச்சாரம். அவர் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு டென்ஷன் தாங்க. அவர் எத்தனை சினிமாவில் எவ்வளவு கூட்டத்தை வந்து பார்த்திருப்பாரு. ஆனா கூட்டிட்டு வந்த கூட்டங்கள் எல்லாம் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தோம். சினிமா ஷூட்டிங்ல பணம் கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டமா தான் இருக்கும். அதனால அவர் வந்து பேசியிருப்பார். ஆனா இங்க வந்த கூட்டங்கள் எல்லாமே நிஜ மக்கள், நிஜ கூட்டங்கள், தன்னுடைய கொள்கைக்காகவும் தன்னுடைய முகத்திற்காகவும் தன்னை காக்க வந்த தலைவனுக்காகவும் வந்த கூட்டங்கள். அந்த மக்கள் மத்தியில நம்ம எதுவும் ஒரு பொய் சொல்லிடக்கூடாது, ஒரு தவறான ஒரு தகவல்கள் வந்து மக்கள் மத்தியில பதிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் அந்த கூட்டத்துல வந்து பேச ஆரம்பிக்கும் போது அதை தவிர்க்க முடியாத அது கண்டுக்காம போயிட்டாரு. ஆனா அதே தவிர வந்து அரியலூர்ல செஞ்சாரா அப்படின்னு இது ஒரு நெகட்டிவா வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த நெகட்டிவா அப்படி பாசிட்டிவா மாத்திட்டாரு. எங்க அரியலூர்ல என்ன நடந்துச்சுன்னா, அப்படி பேசிட்டு இருக்கும்போது வாக்குறுதி கொடுத்தீங்களா, செஞ்சீங்களா, சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது துண்டை தூக்கி எஞ்சாங்க. எஞ்ச உடனே அந்த தாவக்க கொடியோட துண்டு வந்து இந்த இடத்துல விழுந்துருச்சு. அவர் மணிக்கட்டு பக்கத்துல விழுந்த உடனே அவர் நினைச்சிருந்தா அதுக்கு மதிப்பு கொடுக்காத இருந்தா இப்படின்னு தள்ளி விட்டுட்டு அவர் வாக்குல கடமையை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் எவ்வளவு ஒரு வந்து தன்னுடைய கட்சியும் தன்னோட கொடி மேலையும் தன்னுடைய துண்டு தன்னுடைய கழகத்தோட வண்ணம் பூசின அந்த கொடி அந்த துண்டு மேல எவ்வளவு ஒரு மதிப்பு இருந்திருந்தா அந்த துண்டை இழுத்து கீழே போட்டு, அதாவது எடுத்து தலையில கட்டல இல்ல இங்க போடல. ஆனா எனக்கு மக்கள் மத்தியிலையும் அந்த பேச்சை நான் கொண்டு போய் சேர்க்கணும், இதை வந்து கீழே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இழுத்து விட்டு அவர் பேச்சை தொடங்கினாரு. இதுல இருந்தே தெரியலையா அவருடைய மாண்பு என்னன்னு சொல்லிட்டு. சோ யாரு என்ன குறைய கண்டுபிடிக்கிறீங்க அது மாதிரி இல்லை, அவர் என்ன பேச வந்தாங்கிறத மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு இனி வரும் காலங்களில் நீங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பிக்கையில மறக்காம இந்த சேனலுக்கு நீங்க முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க எல்லாருமே வீடியோ பாக்குறீங்க, ஆனா லைக் பண்ற மட்டும் மறந்துறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ மட்டும் எந்த வீடியோ இருந்தாலும் பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தினீங்கன்னா நம்ம வீடியோ பல பேருக்கு சென்றடைறதுனால தளபதி விஜயோட புகழும் சரி, அவர் சொல்ல வந்த கருத்துக்களும் பல பேருக்கு சென்றடையும். ஏன்னா யூடியூப் அல்காரம் அப்படிதான் பண்ணுது. ஸோ அதனால வந்து அது சென்றடையும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். இவருக்கு மட்டும் கிடையாது, அண்ணன் சீமான் அவர்களோட வீடியோ போடும்போது நீங்க எல்லாம் வீடியோ பாக்குறீங்க, கமெண்ட்ஸ் போடுறீங்க. கமெண்ட்ஸோட போடுறீங்கன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸை விட லைக் வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா கமெண்ட்ஸ் போட்டு அப்படி போயிடுறீங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது உங்க இஷ்டம். நான் வந்து இது ஃபோர்ஸ் பண்றது எதுவும் கிடையாது. உங்களோட விருப்பத்தின் பேரில் தான் இது ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறேன். நீங்க லைக் பண்ணீங்கன்னா மற்றவர்களுக்கு அதிகமா போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.